வணக்கம். இன்றைய நாள் 30/12/2025 செவ்வாய்க்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் செல்வராசா திபிராஜ். பானேசியா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். காணாமல் ஆக்கப்பட்ட தனது மகனை தேடி வந்த தந்தையொருவர் சுகவீனம் காரணமாக மரணம். டித்வா சூறாவளியின் தாக்கத்தால் சுகாதாரத்துறைக்கு 21 பில்லியன் ரூபாய் இழப்பு. வடமாகாண கனியவள திணைக்களத்தின் செயற்பாடு தொடர்பாக ஆய்வுக்குட்படுத்தி விசாரணை. பல்கலைக்கழக ஆசிரியர் தொழிற்சங்கம் இன்று பணி பகிஷ்கரிப்பு. டாக்லஸ் தேவானந்தா உடல்நல குறைபாடு காரணமாக தற்போது மகர சிறைச்சாலை வைத்தியசாலையில். தமிழக மீனவர்கள் கைது. முதல்வர் ஸ்டாலின் மத்திய அரசுக்கு கடிதம். ஈரானுடனான மோதலை தவிர்க்குமாறு ரஷ்யா வலியுறுத்தல். தொடர்பது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். வவுனியாவில் காணாமலாக்கப்பட்ட தனது மகனை தேடி வந்த தந்தையொருவர் சுகவீனம் காரணமாக மரணமடைந்துள்ளார். வவுனியா சின்னத்தம்பனை நேரியகுளம் பகுதியைச் சேர்ந்த 69 வயதுடைய வையாபுரி சந்திரன் எனும் தந்தை ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இவரது மகனான ஜெயகாந்தன் கடந்த 2008ஆம் ஆண்டு காணாமலாக்கப்பட்டிருந்தார். அவரை தேடி வவுனியாவில் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டங்களில் குறித்த தந்தை கலந்து கொண்டு தனது மகனை கண்டுபிடித்து தர போராடியிருந்தார். இந்நிலையில் மகனை காணாமலே அவர் மரணமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. டித்வா சூறாவளியின் தாக்கத்தால் நாட்டின் சுகாதாரத்துறைக்கு 21 பில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக சுகாதார மற்றும் பகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்துள்ளார். வைத்தியசாலைகள் உள்ளிட்ட 8 சுகாதார நிறுவனங்கள் சீரமைக்கப்பட வேண்டியுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். சுகாதார அமைச்சில் நியமன கடிதங்களை வழங்க நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் நலிந்த ஜாதிச இதனை தெரிவித்துள்ளார். மேலும் உலக வங்கியின் கூற்றுப்படி நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஏற்பட்ட சேதம் 4.1 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். உலக வங்கியில் செய்யப்பட்ட ஆரம்ப மதிப்பீடு மற்றும் விரிவான மதிப்பீட்டில் சுமார் 10% மட்டுமே என்று அவர் கூறியுள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் மணல் அகழ்வு நடவடிக்கை தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதாகவும் இவ்வாறு அகழப்படும் மணல்கள் மாவட்டத்தின் அபிவிருத்திக்கு எந்த வகையிலும் பயன்படுத்தாமல் வெளி மாவட்டத்திற்கு கொண்டு செல்லப்படுவதாக தெரிய வந்துள்ளது. இதுவரை பாவாடைக்கல்லாறு பகுதியில் இருந்து 500 டிப்பர் வரையான மணல்கள் ஏற்றப்பட்டுள்ளதுடன் 200 டிப்பர் மணல்கள் குறித்த பகுதியில் குவிக்கப்பட்டுள்ளதனையும் அவதானிக்க முடிந்தது. வெளி மாவட்டத்தினைச் சேர்ந்தவர்களுக்கு கனியவள திணைக்களத்தினால் இவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக மணல் அகழ்வு ஒப்பந்ததாரர் ஒருவர் தெரிவித்துள்ளார். வடமாகாண கனியவள திணைக்களத்தின் இந்த செயற்பாடு தொடர்பாக அரசாங்கம் ஆய்வுக்குட்படுத்தி விசாரணை செய்யப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். தனிப்பட்ட பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட துப்பாக்கியை பாதாள உலக குழுவினரிடம் வழங்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் டாக்லஸ் தேவானந்தா உடல்நல குறைபாடு காரணமாக தற்போது மகர சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தனிப்பட்ட பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட துப்பாக்கியை பாதாள உலக குழுவினரிடம் வழங்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் கீழ் முன்னாள் அமைச்சர் டாக்லஸ் தேவானந்தா குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கடந்த 26ஆம் திகதி கைது செய்யப்பட்டார். கடந்த 2019ஆம் ஆண்டு திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்டிருந்த மாகாந்தூரே மாதுசிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது முன்னாள் அமைச்சர் டாக்லஸ் தேவானந்தாவின் தனிப்பட்ட பாவனைக்காக இராணுவத்தால் சட்டப்பூர்வமாக வழங்கப்பட்டிருந்த பிஸ்டல் ரக துப்பாக்கி ஒன்று கைப்பற்றப்பட்டது. இந்த துப்பாக்கி கடந்த 2001ஆம் ஆண்டு தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக இராணுவத்தினரால் டாக்லஸ் தேவானந்தாவிற்கு வழங்கப்பட்டிருந்தது. குறித்த துப்பாக்கி வெலிவேரியா பகுதியில் உள்ள ஒரு பாலத்திற்கு அருகில் உள்ள பற்றைக்காட்டு பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டிருந்தது. இது தொடர்பான விசாரணைகளின் பின்னணியில் முன்னாள் அமைச்சர் வாக்குமூலம் வழங்குவதற்காக குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு சென்றிருந்த நிலையில் கைது செய்யப்பட்டார். மேலும் டாக்லஸ் தேவானந்தாவிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கொலை விசாரணை பிரிவினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்திருந்த நிலையில் 72 மணித்தியாலய தடுப்பு காவல் உத்தரவும் பெறப்பட்டிருந்தது. பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் இந்த உத்தரவு பெறப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். அத்துடன்
டாக்லஸ் தேவானந்தாவிற்கு வழங்கப்பட்ட 1500க்கும் மேற்பட்ட T56 ரக துப்பாக்கிக்கு பயன்படுத்தப்படும் தோட்டாக்கள் மற்றும் 100க்கு மேற்பட்ட 9 மில்லிமீட்டர் தோட்டாக்கள் தொடர்பாக தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதேவேளை டாக்லஸ் தேவானந்தா கடந்த 28ஆம் திகதி கம்பகா மேலதிக நீதவானிடம் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் 2026 ஜனவரி மாதம் 9ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். எனினும் அவர் தற்போது உடல்நல குறைபாடு காரணமாக மகர சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகங்களின் துறை தலைவர்கள் மற்றும் பீடாதிபதிகளின் நியமனம் தொடர்பான பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு எடுத்துள்ள நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வவுனியா பல்கலைக்கழக ஆசிரியர் தொழிற்சங்கம் இன்று பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளது. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலையீட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்கலைக்கழக ஆசிரியர் தொழிற்சங்கங்களின் சம்மேளனம் அடையாள பணி பகிஷ்கரிப்பினை இன்று 30 நடத்துகிறது. பல்கலைக்கழகங்களின் துறை தலைவர்கள் மற்றும் பீடாதிபதிகளின் நியமனம் தொடர்பான பல்கலைக்கழக சட்ட திருத்தம் பற்றிய பிரேரணை ஒன்று பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் நாடாளுமன்றத்தில் முன்மொழியப்பட்டது. இதன் அடிப்படையில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் டிசம்பர் 3ஆம் தேதி அனைத்து பல்கலைக்கழகத்திற்கும் கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. அக்கடிதத்தில் துறை தலைவர்கள் மற்றும் பீடாதிபதிகளின் நியமனம் தொடர்பான எந்த ஒரு நடவடிக்கையும் மறு அறிவித்தல் வரை உடனடியாக ஒத்திவைக்குமாறு குறிப்பிடப்பட்டிருந்தது. ஜாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் வீதியில் சென்ற பெண்ணை பின்தொடர்ந்து சங்கிலி அறுப்பில் ஈடுபட்ட இளைஞர்கள் 2 போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஜாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் வீதியில் சென்ற பெண்ணை பின்தொடர்ந்து மோட்டார் சைக்கிளில் வந்த 2 இளைஞர்கள் பெண்ணின் தங்கச் சங்கிலியை அறுத்து கொண்டு தப்பியோடினர். இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட பெண் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததை அடுத்து துரித விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்ட குற்றத்தில் 2வரையும் அவர்களுக்கு உடந்தையாக செயற்பட்டார்கள் என்ற குற்றச்சாட்டில் 2வருமாக 4 கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்களிடம் மேற்கொண்ட விசாரணைகளின் போது அண்மையில் மாதாந்த தவணை கட்டணம் செலுத்தும் வகையில் லீசிங்கில் புதிதாக அதிநவீன மோட்டார் சைக்கிளை கொள்வனவு செய்ததாகவும் கட்ட பணம் இல்லாததால் வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்டோம் என போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளனர். 4வரையும் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தொடர்வது இந்திய செய்திகள். இலங்கை கடற்படையினால் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வருவதை தடுக்கவும் தற்போது காவலில் உள்ள மீனவர்களை அவர்களது மீன்பிடி படகுகளையும் விரைவாக விடுவிப்பதை உறுதி செய்யவும் உடனடியாக ராஜதந்திர ரீதியாக தலையிடுமாறு வலியுறுத்தி தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஞாயிற்றுக்கிழமை 28 இந்திய வெளியுறவு அமைச்சர் கலாநிதி எஸ். ஜெயசங்கருக்கு கடிதம் எழுதினார். ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 3 மீனவர்கள் ஞாயிற்றுக்கிழமை பாரம்பரிய மீன்பிடி நீர்நிலைகளில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட புதிய சம்பவத்தை ஸ்டாலின் தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். தொடர்வது உலக செய்திகள். இஸ்லாமிய குடியரசின் மீதான மற்றொரு பாரிய தாக்குதலை வாஷிங்டன் ஆதரிக்கும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியதை தொடர்ந்து ஈரானுடனான மோதலை தவிர்க்குமாறு ரஷ்யா செவ்வாயன்று 30 அனைத்து தரப்பினரையும் வலியுறுத்தியது. புளோரிடாவில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூவுடன் திங்களன்று பேசிய ட்ரம்ப் ஜூன் 4 ஈரான் இராணுவ ரீதியாக மீண்டால் அமெரிக்கா கடுமையாக தாக்கும் என்றும் ஈரான் ஏவுகணைகளை வளர்ச்சியில் தொடர்ந்ததால் இஸ்ரேலிய தாக்குதல்களை ஆதரிப்பதாகவும் கூறினார். அதே நேரத்தில் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை மீண்டும் கட்டியெழுப்ப எடுக்கும் எந்த ஒரு முயற்சியும் விரைவில் ஒழித்து முறியடிப்போம் என்றும் அச்சுறுத்தினார். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் அமெரிக்கா ஈரானுடனான அதன் அணுசக்தி திட்டம் தொடர்பாக 5 சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தியது. அதற்காக ட்ரம்ப் 60 நாள் காலக்கெடுவை நிர்ணயித்தார். ஜூன் 13 அன்று 61வது நாளில் எந்த ஒரு உடன்பாடும் எட்டப்படாததால் இஸ்ரேலில் ஒரு திடீர் இராணுவ தாக்குதல்களை தொடங்கியது. அதைத் தொடர்ந்து ஜூன் 22 அன்று இஸ்பாகான், நாடான்ஸ் மற்றும் போர்டாவில் உள்ள முக்கிய அணுசக்தி நிலையங்களை குறிவைத்து அமெரிக்க தாக்குதல்கள் நடத்தப்பட்டன.
இந்த தாக்குதல்களில் அணு விஞ்ஞானிகள் மற்றும் நூற்றுக்கணக்கான இராணுவ வீரர்கள் மற்றும் பொதுமக்கள்கள் உயிரிழந்தனர். ஈரானிய எதிர் தாக்குதலில் 32 இஸ்ரேலிய பொதுமக்கள் மற்றும் ஒரு சிப்பாய் கொல்லப்பட்டனர். உக்ரைனில் போர் தொடங்கியதிலிருந்து மாஸ்கோ தெஹ்ரானுடன் நெருக்கமான உறவுகளை வளர்த்துக் கொண்டுள்ளது. மேலும் இந்த இஸ்லாமிய குடியரசுடன் ஒரு மூலோபாய கூட்டு ஒப்பந்தில் கையெழுத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் பானிசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பானிசியா தமிழ் நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நேரலையில் www.panisiatamil.tv என்ற இணையதளம் வாயிலாக தொலைக்காட்சியை பார்வையிடலாம். நன்றி, வணக்கம்.